மறுநாள் முதல் 3 நாட்களுக்கு கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. மழை தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சடையாண்டி இணைக்கிறார். சடையாண்டி, விவரங்கள். நந்தா, மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சியானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. இன்று காலை வலுப்பெற்றிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அடுத்த 27ஆம் தேதி வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கிறது. இந்த அரபிக்கடலில் உருவான இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கேரளா மற்றும் தமிழ்நாடு பகுதிகளில் முன்கூட்டியே, அதாவது அடுத்த 2 தினங்கள் அல்லது 3 தினங்களுக்குள்ளாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்று ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பிறகு கனமழை நீடிக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் என்றால் கோயம்புத்தூர், நீலகிரி மலைப்பகுதிகள், திருநெல்வேலி, தென்காசி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கேரளாவில் மழை வீரியமடையும் பட்சத்தில் அதனுடைய மலைமறை பிரதேசமான நமது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாவட்டங்களில் அதிகப்படியான மழை பொழிவு இருக்கும், கனமழை இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 24, 25, 26 ஆகிய 3 தேதிகளில் கனமழை இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற நேரங்களில் தமிழ்நாடு மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. சென்னையை பொறுத்தளவிற்கு வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும், ஒரு சில சமயங்களில் மட்டும் லேசான மழை இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியே பதிவாகக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பும் இந்திய வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. நந்தா, நன்றி சடையாண்டி, விவரங்களுக்கு.